அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறா. அவன் வேணாங்கிறான். டே குடுறா. குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். ஏய், மக்களுக்கே உன் மேலே தான் கோவம். நான் இப்போ ஒரு 2 படம் சொல்கிறேன். அது குற்றமாக எடுத்தாலும் சரி, குறையாக எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் தீர்மானிச்சிங்க. இப்போல்லாம் இந்த குத்துப்பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் வேலை தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடறான். கிழி 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 கிழின்னு கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை அது பாவம் ஆடை. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்போ நிறைய படத்தில் நம்ம ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலேயே விட்டு விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரசம் வேண்டாம், அது கவர்ச்சி. அதுங்க கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடை வரை அதை கூட என்ன சார், அதை கூட நாகரிகமாக பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம். நல்லா இல்லை இல்லை, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டி அடிச்சுட்டு தியேட்டரில் இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன். அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாங்க, அவன் கிண்டல் பண்ணுறான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பாக பார்க்குறான். வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, இப்போ சின்ன வயசில் பழகம் தானே, போடா வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல். அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்ல ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு நடுவில், இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில். பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது. தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸு அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறா. அவன் வேணாங்கிறான். டே குடுறா. குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன். 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி டே குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேலே என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். ஏய், மக்களுக்கே உன் மேலே தான் கோவம். மக்களுக்கே உன் மேலே கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்ணுறது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்காக வருவான்? இப்படி எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவை ஏதோ பண்ணலாம். ஆனால் சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு
தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் யார் மேலும் கொட்ட, நீ சிரிக்காத. ஓவராத்த இங்கிலீஷில் பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார். மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்தில். பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட் நைட், நிறைய படம். புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக சொல்கிறான். பெருசாக விரசல்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க.